Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ்ல வந்து தமாத்தூண்டு துணி எடுத்தேன். தமாத்தூண்டுனா சின்ன துணி இல்லை, கொஞ்சோண்டு வந்து ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச புடவையும் இருக்கு. அப்புறம் வந்து இந்த மாடர்ன் காஸ்டியூம்னா இப்படி தான் சொல்கிறேன், இந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நானும் வந்து டெய்லி எப்படியாவது பிடிச்சி வீடியோ போட்டுடலான்னு தான் பார்க்குறேன். பட் வீடியோ என்னால் போட முடியல. இன்னொன்று கொஞ்சம் நான் ஒரு வாரத்துக்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து அவ்வளோதான், அதோட அப்படியே விட்டாச்சு. இதுக்கு எல்லா காரணம் வந்து வேலை அதிகமாயிடுச்சு, ரொம்ப அதிகமாயிடுச்சு வேலை. இடையில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாண நாள் வந்துச்சு. அந்த கல்யாண நாளும் வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியல. அடுத்தது வந்து இந்த வீட்டுக்கு, நம்ம சொந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் வந்துச்சு. கல்யாண நாள் செலிப்ரேட் கூட நாங்க பண்ணல, அதுவும் பண்ணல. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு வருஷம் ஆச்சு நம்ம இந்த வீட்டுக்கு குடி வந்து. அந்த நாளை வந்து நான் நினைச்சிட்டே இருந்தேன், செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து நம்ம கரெக்டா செலிப்ரேட் பண்ணி வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. வேலை இருக்கிறதுனால என்னால் வந்து அதெல்லாம் செய்யவே முடியல. அதனால வீடியோ போடலை அப்படின்னா யாரும் கோச்சிக்கப்படாது. என்னைக்கு நான் வீடியோ போடுறேன்னா அன்னைக்கு நீங்கள் பார்த்துடணும், அதை தான் கேட்குறேன். ஏன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ நீங்கள் போடவே மாட்டீங்க அப்படின்னு தான் நிறைய சொல்கிறீங்க, எப்போவுமே சொல்கிறீங்க. அதெல்லாம் புரியுது. ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா ஆர்டர் வந்து அதிகமாக வருது. இந்த வெயிட் லாஸ் காம்போ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்பு, அவங்களுக்குள்ளேயே அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே இந்த வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணிக்கிட்டே, காலையில் நான் கஞ்சி குடிச்சிட்டேன் நீ குடிச்சியா, மத்தியானம் நான் லஞ்ச் ரொட்டி எடுத்தேன் நீ எடுத்தியா, இப்படின்னு சொல்லி அந்த குரூப்புக்குள்ளெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வெயிட் லாஸ் காம்போ வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், ஹெல்த் மிக்ஸு, அப்புறம் வந்து நம்மளுடைய ஆயில் ஐட்டம்ஸ், பிளாக் மேஜிக் ஸ்கின் ஆயில், அப்புறம் க்ளோ சீரம், ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம், இது மாதிரி 21 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஒரு 3 ப்ராடக்ட் வந்து நம்ம அதுக்கு ஒரு டைம் வேணும் அதனால லான்ச் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக லான்ச் பண்ணிரோம். ஏன்னா அது வந்து நம்ம செக் பண்ணிட்டோம், எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்கு. அதனால வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம செக் பண்ணுவோம். செக் மீன்ஸ் நாங்க மட்டும் செக் பண்ண மாட்டோம், நமக்கு ஒரு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் ஆரம்பிச்சு இப்ப வரப்போற இந்த 3 ப்ராடக்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் கொடுத்து அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லான்ச் பண்றது. எதுக்கு அப்படின்னா நான் ஒரு வாட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு அடுத்த வாட்டி வேற எதை நோக்கி போறது கிடையாது. அந்த இதை நீங்க எப்பவுமே வாங்கணும். அதனால அதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம கொடுத்து அதோட ரிசல்ட் தெரிஞ்சா கொடுக்கறது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் வீடியோ கூட போட்டிருப்பேன், ஷாம்பு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆர்கானிக்கா நம்ம பயோஎன்சிம் வச்சு ஒரு ஷாம்புவும் நம்ம காமிச்சிருப்போம். அதோடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா நான் வீடியோலயே காமிச்சிருப்பேன். அப்படி நுர வரும். ஆனா அதுலயும் சில மைனஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்மெல் எல்லாம், அந்த ஸ்மெல் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. ஸ்மெல் வந்து ஆக்சுவலா அது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு குவாண்டிட்டி ஒண்ணு. இப்ப நான் 1 லிட்டர் கொடுத்தாலுமே அதை வந்து நிறைய எண்ணெய் தேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் 2 வாட்டி தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து 2-3 வாட்டி போட்டால் எண்ணெய் பிசுக்கு போகும். இப்போ கொஞ்சமாவது அதில் வந்து, அதாவது ரொம்ப ஆர்கானிக்காக நான் ஷாம்பு கொடுக்குறேன் அப்படின்னா அது பண்ண முடியாது. அதில் நுர வந்து பெருசாக வராது. அப்படியே வந்தாலும் 1 லிட்டர் பாட்டில் 2-3 வாட்டி தான் வரும். ஸோ அதனால தான் அதை நான் லான்ச் பண்ணல. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்டாங்க. பட் நான் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது யூஸ் வராது அப்படின்னா நான் அப்புறம் என்ன பண்ணுறேன், நீங்கள் காசு போடுறவங்க யோசிப்பீங்கல்ல, ஒரு வாட்டி வாங்குவீங்க, 2வது வாட்டி என்னடா இது 1 லிட்டர் இத்தனை நாளைக்கு தான் வருது அப்படின்னு ஒரு யோசனை வரும். சோப்பு அதனால சோப்பு ஒரு சோப்பு பாத்தீங்கன்னா நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியும் பார்த்துட்டேன், நம்மள்தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஹேண்ட்மேடா நம்ம செய்யற சோப் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா நீங்க கடையில வாங்குற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கரையாம இருக்குல்ல ரொம்ப நாளா, அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனாலதான் இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கும் வரணும், அது ரிசல்ட்டும் கொடுக்கணும், இப்படிதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது. ஸோ அதனாலதான் அதெல்லாம் ஓகே, எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. பட் அதை கொடுத்தா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வராது, அப்போ உங்களுக்கு அது திருப்தி கொடுக்காது. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எது நம்மளாலையும் பெட்டரா கொடுக்க முடியும், உங்களுக்கும் அது வந்து ஃபீல் பண்ணணும் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்போ ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கினா 1 வருஷமா நான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்ல, அதனாலதான். அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் காம்போ எல்லாம் பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாம சூப்பரா வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கிறதுனால இதுலயே நாங்க ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு வேலை அதிகமாயிட்டே இருக்குது. மொத்தமா வெயிட் லாஸ் காம்போ எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்ப அதுக்கு வந்து நம்ம வேலை அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறேன். பட் வீடியோ போடும்போது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் போடுறேன். அது அதுக்கு எப்பவும் போல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாலேயே நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன் கண்டிப்பா, சரிங்களா? நான் பாத்தீங்கன்னா கொஞ்சோன்னு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்னா அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இதுதான் நான் போட்டிருக்கேன்ல, இதுதான்
இது வந்து பேண்ட்டும் பிளாக்கு, அந்த டிஷர்ட்டும் பாத்தீங்கன்னா பிளாக்கு. ட்ரெஸ் பேர் வந்து ஆளாக்கு பேண்டு. நான் வச்சிருவேன், என் சைஸ் ஆளாக்கு சைஸ்ல இருக்கிறதுனால நான் வந்து ஷார்ட்டா தானே இருக்கேன், அதுக்காக சொல்றாரு. இந்த டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா ஆடு வந்து கண்ணாடி போட்டிருக்க மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் வேற டிஷர்ட் போட்டுக்கலாம்னு நினைச்சேன் காலையில. இவதான் அந்த ஃபிளாக்ஷிப். ஓ, கருப்பு ஆடு. ஐயா நான் கிடையாது. அதனால இத காலையில தம்பி பாப்பா இததான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால இதை நான் போட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வந்து பார்த்தாங்க, என்ன ஆளு கருகருன்னு ட்ரெஸ் போட்டு அது ஆடு போட்டிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன். இது வந்து நிறைய பேர் நம்ம வீட்டுல இதைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரே ஷார்ட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஷார்ட்ஸ் இல்லடா, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்குது. ஏன்னா நாள் முழுக்க வேலை இருக்கு, நைட்டியும் வந்து போடுவேன் சில நேரம். ஆனா அதை தூக்கி நான் இடுப்புல சொருகிட்டு நான் வேலை பார்க்கறதுக்கு இதுவே எனக்கு பெட்டர் அப்படின்னு தோணும். ஸோ அதனால வந்து ஆல்ரெடி இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மகியோட நானும் சேர்த்து போட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். இப்ப இது எனக்கு வாங்கினேன். இது ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ஏன் அப்படின்னா இது வந்து அந்த பனியன் கிளாத்ன்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப சாஃப்டா காத்தோட்டமா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு உடம்புக்கு. அதனால வாங்கினேன், வேர்க்காது பெருசா, அதுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இன்னொரு கலர் எடுத்தேன். இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இங்க பாருங்க, இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதனால இது ஒன்று எடுத்தேன் நான். அடுத்தது வந்து இப்போ நான் போட்டிருக்கிற பேண்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒன்று எடுத்தேன். இந்த பேண்ட் நான் எடுத்ததுக்கான ரீசனே பாத்தீங்கன்னா கழிச்சு இது ரெண்டா கிழிச்சு இதுல மண்ணை கொட்டி பாக்ஸிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன், கரெக்டா இருக்கும். பிச்சிருவேன். நான் இந்த பேண்ட் வாங்கின ரீசன் சொல்லிடுறேன் பாத்தீங்களா. இப்ப ஜீன்ஸ் வந்து அந்த ஃபிட்டா இருக்குதுல்ல, அந்த ஜீன்ஸ் நான் போட்டேன்னா என்னால வந்து ரொம்ப நேரத்துக்கு வெளியில எல்லாம் என்னால டிராவல் பண்ண முடியல. அதுல ரீசன் என்ன, அபி வந்து பாட்டு கிளாஸ் ப்ராப்பரா, அதுதான் எல்லாமே சொல்லிடுறான்டா தம்பி. அங்க உட்காந்து பாட்டு கிளாஸ் பாட முடியலையா? இல்லடா, எனக்கு அந்த ஜீன்ஸ் போட்டுட்டு அந்த பட்டன் போட்டு ஜிப்பு போட்டு இதெல்லாம் போட்டு உட்காரும் போது பாத்தீங்கன்னா அது ஃபிட்டாவும் இருக்கா, ஒரு ரிலாக்ஸா இருக்க மாட்டேங்குது உட்காரும் போது, சப்பலாங்கல் போட்டு கீழே உட்காரும் போது. அதே மாதிரி வந்து இப்ப தம்பி பாப்பா நானும் மகி 4 பேரும் ஒரே புல்லட்ல போகும்போது பாத்தீங்கன்னா நான் இந்த ஃப்ராக் தான் அதிகமா போடுவேன். அந்த அம்பர்லா கட்டிங் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு நான் சுருட்டி உட்கார்றதுக்குள்ள அந்த துணி இப்படியே விலகிட்டே இருக்கும். இவரு துணியை பார்த்து பிடிச்சிக்கோ, வண்டி சக்கரத்துல மாட்டிக்க போகுது, இப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கு இந்த மாதிரி 2 வாங்கி வச்சுக்கிட்டோம்னா மாத்தி இதே போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். பாட்டு கிளாஸ் போகும்போது இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், உட்கார்றது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால இது வாங்கியிருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் நான் எடுத்தேன், கருப்பு ஒன்று எடுத்தேன்னா அடுத்து இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்தேன், இதோ இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்தேன். ஸோ இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ நம்ம அப்படி பார்த்துக்கணும். நான் அதை தான் பார்ப்பேன். ஆனால் புடவை பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுலேருந்து நான் நிறைய கட்டுறேன், அது வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் போனால் மகி என்னத்தான் சொன்னாலும் நான் புடவை தான் கட்டுறது, போடா என் கொய்யால அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, இதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து அவர் செலக்ட் பண்ணாரு, சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு. ஆமா, இது ஒரு கடையில பார்த்தா 580 ரூபா, இன்னொரு கடையில 300 ரூபா தான். இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா அப்படி இல்ல 300 ரூபாய் இல்ல 350 என்ன இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு 180 ரூபா 200 ரூபா மிச்சம் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க கல்யாண நாளுக்கு எடுத்த புடவை இது. எங்க கல்யாணத்து நாளுக்கு எடுத்தோமா, அன்னைக்கு வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புடவை நான் கட்டவே இல்லை. சரி ஓகே, இந்த புடவை வந்து அப்படியே வச்சு நம்ம தீபாவளி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இது ரொம்ப அழகான கலரா இருக்கு பாருங்களேன். இதோடைய பிளவுஸ் தச்சு கொண்டு வந்தாச்சு, இந்த பாருங்க. இந்த பிளவுஸ் வந்து நல்ல ஒரு அழகான பிங்க் கலர்ல இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ இதை கண்டிப்பா நீங்க பாத்துக்கோங்க. இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான டிசைனுமே நான் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த ஆரி ஒர்க்கு அது இதுன்னு எதுவுமே வச்சிருக்க மாட்டேன். இது வந்து தைக்கும் போது அவரா இஷ்டப்பட்டு வச்ச கயிறு, இது கூட நான் கேட்க மாட்டேன். ஸோ இந்த பிளவுஸ் என்னன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த சொல்லி தான் ஃபீல் பண்றாங்க. இது அதாவது சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து பத்த மாட்டேங்குது, கடன் அதிகமா இருக்கு, எப்படி அதை சரி பண்றதுன்னே தெரியல, பேங்க்ல என்னுடைய இது நகைகள்லாம் அடமானத்துல இருக்கு, அதை வந்து எப்படி மீட் எடுக்கிறதுனே தெரியல சிஸ்டர், பணம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நான் வந்து யாருக்கிட்ட பேசினாலும் என்கிட்ட போன் பேசின எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும். அந்த சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்க கூட பிறந்த ஒரு பொறுப்பு மாதிரி அப்படிதான் நான் நார்மலா பேசிக்குவேன். அப்படி எல்லாம் கேட்க ஐயா அது எப்படி நான் கேட்பேன். அதெல்லாம் வந்து விட்டு கொடுத்து போவோமே தவிர யார் சொத்தையும் புடுங்கலாம் மாட்டோம், எங்களத வேணா விட்டு கொடுப்போம். ஸோ அதனால வந்து அப்ப எல்லாருமே சொல்றது பாத்தீங்கன்னா செலவுகள் வந்து அதிகமா சொல்றாங்க. அப்ப வர்ற வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணாதானே நம்மளுக்கு அது நிற்கும், சேவிங்ஸ் பண்ண முடியும். வர்ற பணம் எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு நம்மளுடைய தேவைகள் வந்து தேவையில்லாத விஷயங்களை தேவைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து அதிகப்படுத்திக்கும் போது நம்மளுக்கு பணம் பத்தாதுதான். அப்ப பத்தலன்ட்டு நம்ம வந்து வெளியில கடன் வாங்குவோம். ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒரு ஜாக்கெட் தச்சு போட்டிருக்காங்க, எவ்வளவு ஸ்டிச்சிங் சார்ஜ்னு கேட்டா 4500 தூக்கி வாரி போட்டு 200 ரூபா தான் தைக்க.
இது வந்து லைனிங்கோட சேர்த்தே வந்து நம்மளுக்கு வந்து 300 ரூபாய்க்குள்ளதான் வரும். இது நார்மலா தான் நான் தச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா தெரியும். இதை கூட போடாம இருக்க முடியாது. அந்த காலத்துல ஆளுங்க வந்து நான் போட்டுட்டு இருக்கணும். எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் நேராவே நிறைய பேர் பார்த்திருக்கேன். அவங்களுடைய அந்த ஒரு ஜாக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 4000 செலவு பண்றாங்க. அது வந்து நம்ம செலவு பண்றது தப்பே கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். நம்மளை வந்து நம்ம அழகா காமிச்சுக்கிறதுக்காக நம்ம செலவு பண்றது தப்பு கிடையாது. பட் அதை நம்ம எப்ப பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணா தம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப அண்ணா தம்பினா சிஸ்டர்ஸ் உடைய ஹஸ்பண்டை தான் சொல்றேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூலி வேலை செய்யறவங்க, டெய்லி இவ்வளவுதான் சேலரி அப்படின்னு இருக்கிறவங்க, மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான், இதுக்குள்ள பல செலவுகளை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. பட் இந்த கேப்ல போயிட்டு என்னுடைய ஜாக்கெட்டுக்கு 3000 வேணும், நான் ஆரி ஒர்க் பண்ணிருக்கேன், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் வைக்கும் போது அவங்களே பாத்தீங்கன்னா பாவம் அப்படியே மொழி பிதுங்கி நிப்பாங்க. ஸோ லேடிஸ் வந்து நம்ம இந்த மாதிரி செலவு பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எந்த நேரத்துல கண்ட்ரோல் பண்ண சொல்றேன்னா, எல்லா நேரத்திலயும் கிடையாது. நம்மளுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆசைகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அபி போட்டிருக்க அந்த பேண்ட் டிஷர்ட் அவுட்ஃபிட்டோட காஸ்ட் வந்து 650. இதுவே பாத்தீங்கன்னா இதே பேண்ட் வந்து நான் தான் அந்த டிஷர்ட் சொன்ன மாதிரி தான் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ரூபாய் கிட்ட போட்டிருந்தாங்க. எப்பா இதுக்கு நான் பேண்ட் எடுக்கிறதுக்கு நான் சும்மாவே இருப்பேன்டான்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னொரு கடை புதுசா திறந்திருக்காங்க, அந்த கடையில போய் பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போனாரு. இந்த பேண்ட் வந்து நான் ரீசனா தான் எடுத்தேன். 4 பேரும் பாத்தீங்கன்னா புல்லட்ல தான் நம்ம டிராவல் பண்றோம். அப்ப நான் என்னன்னா அந்த லாங் கவுன் எனக்கு போட்டுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கணும். அதனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 சைடு கால் போட்டு உட்காரணும். ஒரு சைடு உட்கார்ந்தா நம்மளுக்கு 4 பேர் உட்காரும் போது பத்தாது. அதனால இது எல்லாத்தையும் நினைச்சுதான் நான் இந்த பேண்ட்டை போய் எடுத்தது. ஆனா என்னுடைய ஜாக்கெட்டுக்கு நான் 4000 ரூபாய் செலவு பண்ணுவேன்னா நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பண்ணதில்லை. நானா மெட்டீரியல் வாங்கி ஒரு ஜாக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா அதை வீடியோவாவே நான் எடுத்து போட்டிருந்தேன், அதுக்காகவே நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லயே கூட பண்ணிக்கலாம். நீங்க 4000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 500 ரூபாய் மெட்டீரியல் வாங்கினா நீங்க உங்க ஜாக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்னும் நல்லது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து 3000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு நிஜமாவே மனசே வரல. ஏன்னா இதை எத்தனை நாள் நான் போடுவேன், இது கிழிய போற ஒரு துணி, இதுக்கு வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வீடியோல வந்து மெட்டீரியல் வாங்கி போட்டு காமிச்சேன் பாருங்க. அந்த ஜாக்கெட்டை நான் இப்ப எடுத்து பாக்குறேன். அந்த மெட்டீரியல் எல்லாமே கலர் போய் 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 அங்கங்க மங்கலா இருக்கு. அந்த ஜாக்கெட்டை பிளைனா விட்டுருந்தா கூட நான் அதை போட்டுப்போம் போல இருக்குது. இன்னும் நேத்து அந்த ஜாக்கெட்டை பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா போச்சு, இதை நம்ம பண்ணாமே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்லி. அதனால தயவு செய்து சிஸ்டர்ஸ் எல்லாம் கோச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்மளுக்கு வந்து எதனால பண பற்றாக்குறை வருது அப்படின்றத வந்து நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு எழுதணும் அப்படின்னா நம்ம அந்த மந்த்ல என்னென்ன தேவையில்லாத செலவுகள் பண்ணோம் அப்படின்றத நம்ம இப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம குறைச்சிக்கலாமே. கடவுள் புண்ணியத்துல வருமானம் ஏறும் போது நம்ம அதுக்காக உழைச்சு அதை ஏத்திக்கும் போது நம்ம எல்லா செலவும் பண்ணிக்கலாம். சோ இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மொய் செய்யறது. இந்த மொய் செய்யறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்கி செய்யறாங்க. முக்காவாசி பேர் நீ கடனாளியா இருக்கிறது காரணம் அதான். எங்க அண்ணனே கடனாளியா இருக்காப்ல. இவங்க மகியோடைய அண்ணன் கூட பிறந்த அண்ணனே பாத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் செய்யல, அதுக்கு எங்களுக்கு செஞ்சாங்க. 2 லட்சம் கடன் இருக்குங்க. என்னடா சொல்ற? 2.5 லட்சம். நம்ம இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல பாத்தீங்கன்னா பால் காய்ச்சறது கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் கடன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிஜமாவே எனக்கு தெரியாது அந்த 2 லட்சம் கடன் எப்படி வந்துச்சு என்ன எதுன்னு. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க யாருக்கிட்டையுமே சொல்றது வந்து நான் செய்யவும் மாட்டேன், நான் வாங்கவும் மாட்டேன். அதுதான் நான் வாங்கிக்குவேன், ஆனா நான் திரும்ப செய்ய மாட்டேன்னு சொல்லல. எனக்கு நீங்க செய்யவும் வேண்டாம், என்னால நீங்க ஒரு கடனாளியா ஆகவும் வேண்டாம், உங்களால நானும் கடனாளியாக விரும்பல அப்படின்னு சொல்லிதான். அது வந்து பாசமா நீங்க யார் கூப்பிட்டாலும் நான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன், அவ்வளவுதான். அதனால வந்து மொய் செய்யறதுக்காக அவங்க நம்மளை பாராட்டணும். ஓ இவ்வளவு செஞ்சிருக்கியா, ஓ இவ்வளவு செஞ்சிருக்கியான்றதுல என்ன இருக்குது? அந்த ஓ இவ்வளவு செஞ்சிருக்கேன்றதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஓ இவ்வளவு கடன் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஆமா, இப்ப வந்து என் தெரிஞ்ச கடையிலேயே நான் சொல்லி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷம் முன்னாடி நகை எடுத்து போட்டாங்க. அப்ப நகை ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா பவுன் வந்து 40,000 என்னமோ இருந்துச்சு. இன்னைக்கு 1 லட்சம் தாண்டி போச்சு பவுனு. இப்ப 40,000 எங்க இருக்கு, 1 லட்சம் எங்க இருக்கு? அப்போ இருக்க காசு நான் கொண்டா 40,000 தரேன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பவுனாதான் கொடுக்கணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கிராம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 10,000 கிட்ட வந்துருச்சு. நான் ஒரு விஷயம் நினைச்சு ஃபீல் பண்றேன், அதை வந்து ஃபீல் பண்றதை வந்து வேஸ்ட் தான் நான் ஃபீல் பண்றது. நம்ம வந்து வீடுக்காக நான் வந்து சில நகையெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன், இதெல்லாம் வந்து விற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நகையை நான் விற்கும் போது எனக்கு நல்ல நினப்பு இருக்கு. ஒரு கிராம் வந்து 4,596 ரூபாய். அதுலயும் பாத்தீங்கன்னா சில இது வந்து நம்ம போட்டு திருப்பி பணமா வாங்குறோம் போது கழிச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் காசு. அப்ப எங்க கைக்கு வந்த காசு பாத்தீங்கன்னா கம்மி.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிராம் 4596 ரூபாய், இப்ப பாத்தீங்கன்னா 10,000. எவ்வளவு பாருங்க. ஆனா நான் நகை வேலை ஏறும் அப்ப நான் வித்துக்கிறேன் அப்படின்னு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஏறுமோ இறங்குமோ நம்மளுக்கு தெரியாது. வீட்டுக்கு நான் இன்னும் குடி வந்திருக்க முடியாது. அதை நான் வந்து பேசி பிரயோஜனம் கிடையாது. எந்த அளவுக்கு ஏறி இருக்கு பாருங்க. 2 வருஷத்துல செல்லம், 2-2.5 வருஷத்துல இந்த அளவுக்கு நகை வேலை ஏறி இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிழிஞ்சு போற துணியில, அதாவது எக்ஸ்ட்ரா டிசைனை சொல்றேன். நீ ஏன் புடவை எடுக்கிற, ஜாக்கெட் எடுக்கிறேன்னு கேட்பீங்க. நான் புடவை எடுக்கிற, ஜாக்கெட் எடுக்கிறேன்னா இந்த அடிக்கடி செலவு பண்றது இந்த வேலைலாம் நான் பண்ணவே மாட்டேன். இப்ப கல்யாண நாள் அப்படின்னா அதுக்கு அவர் எடுத்து கொடுக்குறாரு, அதை மட்டும் வச்சுக்குவேன். மற்றபடி வந்து எப்ப பார்த்தாலும் போய் ட்ரெஸ் எடுக்கிறது, ஐயோ இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு ட்ரெஸ்ஸை 4 வாட்டி போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க போட மாட்டாங்க. அப்ப அந்த ட்ரெஸ் புதுசா தான் இருக்கும், ஆனா அவங்க போட மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளே எங்களை நீ வந்து நல்லா வச்சுக்க, அது போதும், நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இது கூட எதுக்குன்னா என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்ன சிஸ்டர்ஸ்க்காக தான் இதை நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னன்னா இதை சொன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பெரியவங்க பாத்தீங்கன்னா சின்னவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றதெல்லாம் இப்ப கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் என்னத்தப்பா நம்ம வந்து நான் அந்த காலத்துல இப்படி இருந்தா நான் சொல்லுவேன். ஆனா அதை அவங்க கேட்டாதானே நல்லா இருக்க முடியும். நம்மளையே திருப்பி எதிரிக்கிட்டு நீ எதுக்கு இதை சொல்ற அப்படின்னு கேட்டா நான் என்னப்பா பண்றது அப்படின்னே சில பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு பயப்படுறாங்க. பட் நானும் மகியும் பாத்தீங்கன்னா யாராவது பெரியவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கிக்குவேன். அவங்க இப்ப எப்படி ஃபாலோ பண்ணாங்க, எப்படி சிக்கனமா இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்குவேன். அது வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும். வந்துட்டு கடைக்காரங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது கேட்பா, அப்பா நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க. நிறைய கடைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், வயசான அப்பாவை நான் பாத்துட்டேன்னா நான் முதல்ல கேட்கிற கேள்வி, அப்பா நீங்க எத்தனை மணிக்குப்பா எந்திரிப்பீங்க, எத்தனை மணிக்குப்பா தூங்குவீங்க, நான் இதை கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா அபி கேட்கறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு அழுக்கு வெட்டி அழுக்கு சட்டை கட்டிட்டு சிம்பிளா இருப்பாங்க. ஆனா பேக்ரவுண்ட் 5-6 காரு, பெரிய வீடு, 10 வீடு வாடகை விட்டுருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் வாடகை விட்டுருப்பாங்க. என்னன்னா அவங்களாம் படிக்காதவங்க, ஃபர்ஸ்ட் கடின உழைப்பு, நைட்டு லேட்டா தூங்கி காலைல சீக்கிரம் எழுந்திருச்சு அப்படி உழைச்சவங்க எல்லாம், மிச்சர் கடை வச்சிருக்கவங்க, டீ கடை வச்சிருக்கவங்க. இதெல்லாம் நீங்க வந்து நம்புறீங்களோ நம்பலையோ, உண்மையே இதுதான். நிறைய யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பத்தி வீடியோ போடுறாங்க. உண்மைக்குமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய இதுதான். நான் வந்து நான் காருண்யா பிறந்தப்ப பாத்தீங்கன்னா அம்மா சந்திப்பண்ண செல்லம் அம்மா அவங்க அண்ணனுடைய அம்மா கிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சேன். அது வந்து இப்ப வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா நல்ல ஃபேமிலி வந்து ரொம்ப சூப்பரா நல்லபடியா இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் கேட்பேன். அவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், 4 மணிக்கு எந்திரிச்சிருவான்ப்பா, காலையிலேயே விளக்கேற்றி பிரம்ம முகூர்த்தத்துல சாமியை கும்பிட்டு தான்ப்பா அடுத்த வேலையை நான் ஆரம்பிப்பேன் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த வயசான அப்பாக்கள்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், இந்த நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா நல்ல தெம்பா இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாரையுமே நான் கேட்பேன், நீங்க எத்தனை மணிக்குப்பா எந்திரிப்பீங்க, எப்ப தூங்குவீங்க. தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருப்பா, ஆனா காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். எங்க வேலை அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உழைப்பு எப்படி போடுறாங்க. உழைக்காம நம்ம வந்து லேட்டாவும் எந்திரிக்கணும், நல்லாவும் தூங்கணும், வேண்டியதெல்லாம் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும். நம்ம அதுக்கு நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளுடைய அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பை இன்வெஸ்ட் பண்ணணும், இப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த கடன் வாங்கி நம்ம மொய் செய்யறது, நகை எடுத்து போடுறது, நீங்க பணமா கூட செஞ்சிருங்க, அந்த பணம் உங்களுக்கு அப்படியே திருப்பி வரும். 10,000 செஞ்சா 10,000 வரும். பட் இந்த நகையா எடுத்து போடுறது இன்னைக்கு கிராம் 10,000, உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு ரேட்டு பாருங்களேன். நம்மளுக்கு லாபம், பட் அவங்க பாவம் இல்ல. என்னன்னா இதுவே வந்து உங்களுக்கு போடுறாங்க அப்படின்னா திருப்பி நீங்க செய்யும்போது அப்ப உங்களுக்கு நட்டம் தானே. அதுதான் சொல்றேன், நம்மளுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்க வந்த தக்காளி சட்னியா அந்த கதை மாதிரி போயிடக்கூடாது. சோ அதனாலதான் எல்லாருடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பாவம், இந்த அண்ணனுங்க தம்பிங்க எல்லாம் அந்த அக்கா தங்கச்சிக்கு செஞ்சு அதை செய்யலைன்னா சண்டை போட்டு வாங்கி அந்த வேலைலாம் இருக்கு. அதனால அவங்களும் நம்ம குடும்பம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்துக்கணும். பாவம் கஷ்டம் கடன் வந்துச்சுன்னா யார் சமாளிக்கலாம். அப்படியா? அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்டோடைய சாரி இதுதான், ரொம்ப அழகான பச்சை கலரு. இந்த பச்சை கலர் வந்து அந்த மயில் கழுத்து இருக்கும்ல, இந்த சாரி ரேட் எவ்வளவு சொல்லலாம்? இது பாத்தீங்கன்னா 750 ரூபாய் தான் இந்த சாரி. அதுவும் நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து ரேட் அதிகமாலாம் போட்டு எடுக்க மாட்டேன். சாரி ட்ரெஸ் இது எதுவுமே ரேட் அதிகமா போட்டு எடுக்க மாட்டேன். இந்த சாரி பாத்தீங்கன்னா நான் வந்து வேற இடங்கள்ல பார்க்கும்போது ரேட் அதிகமா இருக்கு. பட் அங்க பாத்தீங்கன்னா நான் எடுத்த கடையில வந்து இது ரொம்ப ரேட் கம்மி, 750 ரூபாய். எனக்கு அதனால இது 750 ரூபாய்க்கு இது ரொம்ப ஒர்த்து தான் அப்படின்னு நினைச்சு நான் எடுத்த இது. இந்த கலரும் பாத்தீங்கன்னா சூப்பர் கலரு. இது வந்து இந்த ஜாக்கெட்டோட வரும். இதோ நல்லா இருக்குல்ல. இதை வந்து சீக்கிரமா கட்டணும்னு எனக்கு ஆசை, தீபாவளி கட்டிடுவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். லைஃப்ல வந்து நம்ம செட்டில் ஆகணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்றது, எப்படி சேவிங்ஸ் பண்றது, இப்படிலாம் யோசிக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில சின்ன விதத்துலயாவது இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாய்.